ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் அக்யூர்ட் இன்கம் பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்ம கரண்ட் இயரில் ஒரு சர்வீஸ்க்காக ஒரு இன்கம் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அமௌண்ட்டில் ஒரு பார்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர்க்கானது நம்ம இப்போவே அட்வான்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தமிழில் முன்கூட்டி பெற்ற வருமானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்ட் இன்கம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா அன்ஏர்ன்டு இன்கம்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான என்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் இன்கம் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணி கொண்டு வரணும். தென் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரண்ட் லைபிலிட்டி. ஸோ இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் லைபிலிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம லைபிலிட்டி சைடு கொண்டு வரணும். ஓகேங்களா?